ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ரேட்டை பத்தி பார்த்தலாம். கோல்டு ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதை தவிர வார் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஒரு சில உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்ட் ரேட்டை பத்தி பார்த்தலாம். நேத்து நைட்டு வரைக்குமே கோல்ட் ரேட் நல்ல டிக்ரீஸ்ல தாங்க இருந்தது. வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேத்து நான் வந்து ஈரானை மோசமா வந்து அட்டாக் பண்ண போறேன், அவங்க வந்து ரொம்ப நாளாவே பேச்சுவார்த்தைக்கு வராம டிராக் ஆன் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு மேல அவர் வந்து திரும்பவும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு, ஈரானுடைய ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசினாங்க, சோ அட்டாக் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால நான் வந்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்றேன், அதாவது தற்காலிகமா போற நிறுத்துறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பயங்கரமா வாலடைல் ஆயிடுச்சு. கோல்டு அண்ட் சில்வர் பிரைஸ் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரான்ல இருந்து என்ன அறிவிப்பு வந்ததுன்னா, அந்த மாதிரி நாங்க வந்து எதுவுமே பீஸ் டீலுக்கு நாங்க வரல அவங்க சொல்லிட்டாங்க. சோ அப்ப வந்து ட்ரம்ப் வழக்கம் போல மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணிருக்காரு. இப்ப வந்து அவர் என்ன மியூசிக் போடுறாரோ மார்க்கெட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப இருக்கிற நிலைமை. சோ அவர் வந்து மார்க்கெட்டை ஏத்தணும் அப்படின்றதுக்காக அட்டாக் பண்ணுவேன்னு சொல்றது, திரும்பி அடுத்த ட்வீட்ல வந்து அவங்க அட்டாக் பண்ண வேணாம்னு சொன்னாங்க, சோ நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றது, இது வந்து தொடர்கதையா இருக்கு. அதனுடைய விளைவாதான் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நமக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி நிலைமையில திரும்ப கோல்டு வந்து குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். கோல்டு வந்து ஸ்டில் நமக்கு குறையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எப்படி சொல்றேன்னா, ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து வார் இன்னும் முடிவுக்கு வரல, பீஸ் டீல் எதுவுமே சைன் ஆல, அது ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு ஜூன் 16, 17 ஃபெட் மீட்டிங்குமே இருக்கு. அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். நேத்து வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறதுனால ஏன் நமக்கு வந்து கோல்டு பிரைஸ் குறையும், இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அதை வந்து சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து அமெரிக்கால பண வீக்கம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இதனால என்ன ஆகும்னா விலைவாசி உயர்வா இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏத்தி கொடுப்பாங்க. இப்ப நம்ம வந்து பிக்ஸட் டெபாசிட் எல்லாம் போடுறோம், நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏத்தி கொடுத்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் பார்ப்போம். அதே மாதிரி அங்க பேங்க்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பாண்டுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப கோல்ட நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது வந்து மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்காது. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சேல்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு இந்த பேங்க்ல எஃப்டியாவோ இல்ல பாண்ட்ஸாவோ வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் வரும், பிளஸ் வந்து பண புழக்கமுமே அதிகமாகும். இதுதான் வந்து ரீசன் கோல்டு கீழே விழறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறதுக்குமான சம்பந்தம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டருக்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்குமே இந்த கிளாரிட்டி இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒன் டைம் ஸ்கீம்ல வந்து நான் 14,500 15,000 ரேஞ்சுக்கு வந்து லலிதால ஒன் டைம் ஸ்கீம் போட்டிருந்தேன். இப்ப வந்து ரேட்டு கம்மியாகும் போது நான் வந்து அதை கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் வாங்க முடியுமா, ரீஃபண்ட் தருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச லலிதான்னு இல்ல, எந்த ஒரு ஷாப்லயுமே ஒன் டைம் ஸ்கீமை பொறுத்தவரை நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோல்டுனுடைய பிளக்சுவேஷன்றது எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். ஹை ரேட்டு அண்ட் திரும்ப லோ போகும், திரும்ப ஹை ஏறும்ன்றது இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கடையே நடத்த முடியாது அவங்களால. எனக்கு தெரிஞ்சு ரீஃபண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஒருவேளை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கேட்டு பாருங்க, கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. சோ இதுவுமே வந்து நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல. எப்படியும் வார் வந்து முடிஞ்சாலோ இல்ல வேற ஏதாவது வந்து விஷயங்கள் நடுவுல நடக்கும்போது கோல்டு வந்து லாங் ரன்ல ஏறதான் போகுது. ட்ரேடர்ஸா இருந்தா மட்டும்தான் இதை பத்தி ரொம்ப கவலைப்படணும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இப்ப வாங்கி உடனே சேல்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இன்வெஸ்டரா இருக்கோம், நமக்காகவோ நம்ம பசங்களுக்காகவோ வாங்குறோம் அப்படிங்கும் போது நம்ம ரொம்ப வந்து இதை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. கண்டிப்பா வந்து கோல்டு ஏறிடும், ஆனா கண்டிப்பா டைம் எடுக்கும். இந்த வார்னாலதான் நமக்கு வந்து டைம் எடுக்குது. சோ இப்ப வந்து சிட்டு கட்டிட்டீங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து 3 ஜிஆர்டில சிட்டு போயிட்டு இருக்கு. சோ அதுல வந்து நான் ஒரு 2 சிட்டை கட்டி வச்சிருக்கேன், ஒன்னு வந்து கட்டாம விட்டுருக்கேன். அண்ட் இன்ஸ்டா கோல்டுலயுமே வந்து இன்னைக்குதான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படின்றத பாத்துட்டு பண்ணலாம்னு வெயிட் பண்றேன். சோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்ட பொறுத்த வரைக்கும் நீங்க அக்ஷய திருதியைக்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க நாளைக்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கோ நாளைக்கோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்கலாம். அதுக்கப்புறம் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஆனா அன்னைக்கு பர்டிகுலரா நீங்க வாங்கணும் அக்ஷய திருதியைக்குன்னு வரைக்கும்
வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்றதுன்னா புதுசா கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த தங்கமயிலுடைய அக்ஷயா கோல்டு பத்தி கேட்டிருக்கீங்க. இந்த தங்கமயில் அக்ஷயா கோல்டு பத்தி நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அதுல என்ன நமக்கு ப்ராப்ளம்னா, இதுல நீங்க வந்து 100 மடங்குகளா மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 2500 ரூபாய் பேமெண்ட் போடுற மாதிரி வரும். சோ ஜிஆர்டில இருக்க மாதிரி இங்க வந்து நீங்க காயின்ஸுமே பை பண்ண முடியாது, ஜுவல்லரியா மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு 10% கொடுக்கறாங்க. அடுத்த மாசங்கள் வந்து உங்களுக்கு கம்மியா தான் வருது. அதெல்லாமும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. நமக்கு வந்து எம்ஜி நிறைய சேரணும் அப்படின்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு தான் பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல எனக்கு வந்து ஜுவல்லரிக்கு தங்கமயில் ஓகே அப்படின்னா நீங்க அதுல கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமே அதுக்கு பத்தி ஒரு டீடைலான வீடியோ போடுறேன். நீங்க எத்தனை பேர் வந்து சிட்டு பே பண்ணிருக்கீங்க, பார்ஷியலா சிட்டு பே பண்ணிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வார் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஈரானுக்கு நடுவுல இப்போதைக்கு சீஸ்ஃபயர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா அவர் கண்டிப்பா அதே மாதிரி இருக்க போறது இல்ல. நிச்சயமா அட்டாக்ஸ் நடத்துவாங்க. அவர் அட்டாக் நடத்தலனாலும் இஸ்ரேல் வந்து கண்டிப்பா ஈரான் மேல அட்டாக் நடத்த தான் போறாங்க. அதனால வார் இப்போதைக்கு முடிவுக்கு வராது. ஆனா கோல்ட் அண்ட் சில்வர் எப்படி போகும் அப்படின்றது ட்ரம்ப்னுடைய ட்வீட், அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. நமக்கு வந்து 16, 17 நடக்கிற மீட்டிங் ரிசல்ட்ஸ் வந்து 18th மார்னிங் தெரிஞ்சிரும். அதுல வந்து ஒரு டிப் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல்க் பர்ச்சேஸ் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து வார் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டே வாங்க. இதுதான் நான் ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்றேன். ஏன்னா நீங்க ஒரே தடவையா வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது அடுத்த டிப் வரும்போது உங்களுக்கு வாங்குறதுக்கு கையில காசு இருக்காது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. இன்ஸ்டா கோல்டோ டிஜி கோல்டோ இருந்ததுன்னா கோல்டு குறையும் போது அதுல நீங்க வந்து அமௌண்ட் ஆட் பண்ணிட்டே கூட வாங்கிக்கலாம். இப்ப வந்து ஒரு சில ஜுவல்லரி ஷாப் ஆஃபர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தங்கமயில் ஜுவல்லரியினுடைய ஆஃபர் பார்க்கலாம். தங்கமயில்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா ஜூன் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் செயின்களுக்கான ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதாவது பிளாட் 2%ல இருந்து பிளாட் 6% வேஸ்டேஜ்க்குள்ள உங்களால எந்த ஒரு செயினுமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா நமக்கு ஜூன் 21ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து தனிஷ்கனுடைய ஆஃபர் பார்க்கலாம். தனிஷ்க்ல இப்ப என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா பழைய கோல்ட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது எந்த ஒரு டிடக்ஷன்ஸுமே பண்ண மாட்டோம். அது 0% டிடக்ஷன்லயே எடுத்து போட்டு சொல்லிருக்காங்க. பட் தனிஷ்க்ல வந்து ஹை வேஸ்டேஜா இருக்கும். அதை மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏகே தங்க மாளிகையினுடைய ஆஃபர், ஏகே தங்க மாளிகையில இந்த மாசமே பிளாட் 50% ஆஃபர் நமக்கு வந்து இருக்குங்க. சோ வந்து அது யாருக்காவது வேணும்னா அந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டி நகர்லயும் இருக்கு, திருச்சியிலயுமே இருக்கு இந்த ஷோரூம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜாய் ஆலுகாஸ் ஆஃபர். ஜாய் ஆலுகாஸ்ல பிளாட் 40% ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ இந்த ஆஃபர் வந்து இப்ப காஞ்சிபுரம் ஷோரூம் ரீஓபனிங்குமே இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ கோல்டு, சில்வர், டைமண்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபரை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பீமா டி நகர் ஷோரூம்கான ஆஃபர். இந்த பீமா டி நகர் ஷோரூம்ல 13 and 14 அதாவது நாளைக்கும் நாளை மறுநாளும் நமக்கு வந்து பிளாட் 50% ஆஃபர் கொடுக்கறாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாரையுமே லக்கி டிரால கலந்துக்க வச்சு அதுல வின் பண்றவங்களுக்கு வந்து வெஸ்பா ஸ்கூட்டர் வந்து ஃப்ரீயா தருவோம்னு சொல்லிருக்காங்க. சோ ஆன்லைன்ல பீமால என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா அப் டு 60% ஆஃபர் போயிட்டு இருக்கு. இது வந்து கோல்டு, சில்வர், டைமண்ட் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். 1 lakhக்கு மேல நம்ம வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 24 கேரட் பார் வந்து ஃப்ரீயா தருவோம்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து ஃப்ரைடே டு சாட்டர்டே நமக்கு கொடுத்திருக்காங்க. பீமானுடைய கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா 13,100. அதே மாதிரி சில்வர் வந்து உங்களுக்கு 219 ரூபாய் போட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு ரேட் அப்டேட் ஆன அப்புறம் இது வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது திருப்பூர்ல இருக்கிற ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர். திருப்பூர்ல வந்து 11ல இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதாவது நீங்க 8 கிராமுக்கு மேல எந்த ஒரு கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஒரு பவுனுக்கு நமக்கு வந்து 6,000 rupees டிஸ்கவுண்ட் தருவோம்னு சொல்லிருக்காங்க. இது திருப்பூர்ல நீங்க எந்த ஜுவல்லரி ஷாப்ல வாங்கினாலுமே இது அப்ளிகபிள் தான். இதுவே நீங்க வந்து டைமண்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டியுமே அவங்களே பே பண்றோம்னு சொல்லிருக்காங்க. சோ திருப்பூர்ல இருக்கீங்கன்னா இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருப்பூர்ல அம்மன் ஜுவல்லரியில 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆனா நாளைக்கு தான் அந்த ஆஃபர் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த ஆஃபர் அவைலபிள் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க மத்த ஜுவல்லரி ஷாப் போனீங்கன்னா ஒரு பவுனுக்கு 6,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கும். ஆனா நீங்க வந்து 8 கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர். அதாவது உங்களுக்கு சேலத்துல இருக்கிற ஜேஎம்ஜி ஜுவல்லர்ஸ்ல தான் இந்த ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வர்ணபுரியில இருக்கு. இங்க வந்து தங்க காயின்ஸ்க்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. காயின்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டை சார்ஜஸ்மே இல்லாம நீங்க எவ்வளவு கிராம்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இது எத்தனை நாளைக்கு அப்படின்றத அவங்க சொல்லல. நான் உங்களுக்கு ஷாப்னுடைய அட்ரஸ் பிளஸ் போன் நம்பர் கொடுத்திருக்கேன். நீங்க வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு போங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ சுவாமி ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூர்னுடைய ஆஃபர். இங்க வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது ஒரு கிராமுக்கு நமக்கு 300 rupees எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஜூன் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜிஎஸ் ஆலங்குளத்தினுடைய ஆஃபர். இங்க வந்து நம்ம வாங்குற கோல்டு ஜுவல்லரிக்கு ஈக்குவலண்டான கிராம்ஸுக்கு நமக்கு வந்து சில்வர் ஃப்ரீயா தருவோம்னு சொல்லிருக்காங்க. இதுக்குமே லாஸ்ட் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பேலஸ்னு சொல்லிட்டு ஹொசூர்ல இருக்கு இந்த ஷோரூம். இங்க வந்து 12, 13, 14 அதாவது இன்னில இருந்து 3 நாட்களுக்கு என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா கோல்டு ஜுவல்லரியினுடைய மேக்கிங் சார்ஜஸ்ல நமக்கு 50% ஆஃபர்
தராங்க. அதாவது நீங்க எந்த ஒரு கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதனுடைய வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.99 இருந்து 9.99, அதாவது 3 to 10% குள்ளேயே வந்துரும் சொல்லிருக்காங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 கிலோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 15,000 வரைக்குமே சில்வருக்கு ஆஃபர் இருக்கு. அதே மாதிரி டைமண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு 15,000 வரைக்கும் ஆஃபர் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க. சோ இது வந்து நமக்கு 14th வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பிரின்ஸ் ஜுவல்லரியினுடைய ஆஃபர். பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது பெர் கிராமுக்கு 550 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர்ல இருக்கிற ரூஜாஸ் ஆண்டவர்னுடைய ஆஃபர். இங்க வந்து நீங்க கோல்டு ஜுவல்லரி எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே பிளாட் 3% வாங்கிக்கலாம். அதே மாதிரி கோல்டு காயின்ஸ்க்கு எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸ்மே வராது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஜிஎஸ் தங்க மாளிகையினுடைய ஆஃபர். ஏஜிஎஸ்ல இப்ப வந்து நீங்க செலக்டட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நோ மேக்கிங் அண்ட் நோ வேஸ்டேஜ்ல தராங்க. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஜூன் 15th வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஏவிஎம் ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில இருக்கு இந்த ஷோரூம். இங்க வந்து ஜூன் 14th வரைக்கும் கோல்டு காயின்ஸ் வாங்கும்போது ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்க பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு வின் பண்ணீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு சில்வர் காயின்ஸுமே ஃப்ரீயா தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது பீமா விருதுநகருக்கான ஆஃபர். இங்க வந்து தங்க திருவிழா ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் கோல்டு ஜுவல்லரி எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே வேஸ்டேஜ் நமக்கு 40% டிஸ்கவுண்ட் தராங்க. அதை தவிர ஓல்டு கோல்டுக்கு வந்து 200 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லியிருக்காங்க. வைரத்தை பொறுத்த வரைக்கும் 15,000 வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் மட்டும் இல்லங்க, மதுரை, மார்த்தாண்டம் எல்லா ஷோரூமுக்குமே அப்ளிகபிள் தான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு ரேட்டை பத்தி பார்த்தோம், கோல்டு இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் அதை தவிர வார் ஸ்டேட்டஸ் அண்ட் ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.